ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிகினர்ஸ் கிச்சன் வித் கோக்கி. இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, பொரி உருண்டை எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். இது ரொம்பவே ஈஸியாக 5 மினிட்ஸில் செஞ்சு முடிச்சிடலாம். இப்போ இது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இப்போ முதல்ல நம்ம பாகு காய்ச்ச போகிறோம். அதுக்கு வெல்லத்தை கரைச்சி எடுத்து ஃபில்டர் பண்ணிக்கலாம். முதல்ல 1/2 கப் வெல்லம் சேர்க்குறேன். அது கூடவே கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் கரைஞ்சி வந்ததுமே ஒரு வேறு பாத்திரத்தில் ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ கரைஞ்சிடுச்சு. இப்போ இந்த மாதிரி ஒரு ஃபில்டர் வச்சு நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம். இப்போ இது நல்லா கொதிச்சு வரணும். நல்ல ஒரு திக்கான பாகுப்பதம் வந்ததுமே நம்ம பொரி போட்டு ஆட் பண்ணலாம். இப்போ ஏலக்காய் தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், ஒரு நல்ல திக்கான பதம் வந்துருச்சு. இந்த சமயத்தில் ஒரு பாத்திரத்தில் தண்ணி இந்த மாதிரி வச்சுட்டு இதில் விட்டிங்கன்னா அது அப்படியே நிற்கணும். பாகு எடுக்கும்போது நல்லா பால் மாதிரி வரணும் கைக்கு. பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வரணும். இந்த சமயத்தில் நம்ம பொரி ஆட் பண்ணி கலக்கி விட்டுக்கலாம். இந்த கப்பில் 2 கப் அளவுக்கு நான் பொரி எடுத்திருக்கேன். பொரி ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக லைட்டாக நீங்கள் சூடு பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் நம்மளுக்கு பொரி. நல்லா எல்லா பக்கமும் வெல்லம் கலக்கிற மாதிரி நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. இந்த சமயத்தில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கை பொறுக்கிற அளவு சூடு வந்ததுமே நம்ம பிடிக்க ஆரம்பிச்சிடலாம். இப்போ பாருங்கள், ரொம்ப நேரம் விட்டுறாதீங்க. லைட்டாக ஒரு 2 நிமிஷம் விட்டதுமே இந்த மாதிரி உருண்டை பிடிக்க ஆரம்பிச்சிடலாம். பாருங்கள், சூப்பராக ஒட்டாமல் நல்லா வருது. பாகுப்பதம் எந்த அளவுக்கு கரெக்டாக இருக்கோ அந்த அளவுக்கு சூப்பராக வரும். இப்போ இதே மாதிரி எல்லாமே ஒன்று ஒன்றா பிடிச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், பொரி உருண்டை சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு நாள் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.